வணக்கம் நண்பர்களே. 40 வயசு கடந்த பிறகு உடம்பு கொடுக்கும் சின்ன சின்ன சைகைகளையும் நம்ம கவனிக்காம வர்றோம். காலையில எழும்பொழுது சோர்வு, மூட்டு வலி, கண் மங்குதல், மறதி, நரம்பு பலவீனம், இரவில் தூக்கம் சரியா வராதது, இவை எல்லாமே வயசு காரணம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில உடம்பு ஒரு முக்கியமான விஷயத்த கேக்குது. அது என்ன தெரியுமா? எனக்கு தேவையான விட்டமின்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு நம்ம வீடியோல 40 முதல் 50 வயதிற்கு மேல உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான விட்டமின்கள் பற்றி முழுமையா பார்க்க போறோம். இந்த 3 விட்டமின்கள் சரியான அளவில் கிடைத்தால் எலும்பு பலம் அதிகரிக்கும், மூட்டு வலி குறையும், கண் பார்வை பாதுகாக்கப்படும், நரம்புகள் வலுப்படுத்தப்படும், மூளையுடைய செயல்பாடு மேம்படும், வயது அதிகமானாலும் உடல் சுறுசுறுப்பாகவே இருக்கும். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஏன்னா கடைசியில சொல்ல போகும் விஷயம் 50 வயசுக்கு மேல் இருப்பவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. நம்ம உடம்பு 20 வயதுல இருந்த மாதிரி 40 வயதுல வேலை செய்யாது. வயது அதிகரிக்கும் போது செரிமானம் மந்தமாகிறது, உணவுல இருந்து சத்துக்கள் முழுமையா உறிஞ்சப்படுறது குறைய ஆரம்பிக்கும், ஹார்மோன் மாற்றங்கள் நடக்கும், எலும்புகளுடைய அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும், தசைகள் பலவீனமாகிறது, நரம்புகள் சோர்வடைகிறது. அதனாலதான் சாதாரணமாக சாப்பிட்ற உணவு மட்டும் போதாது, குறிப்பா சில விட்டமின்கள் குறைந்துவிட்டால் உடம்பு வேகமாவே முதுமையை அடையும். ஸோ முதுமையை தாமதப்படுத்தணும், நம்மளுடைய உடலை நம்ம எப்பவுமே எங்க வச்சுக்கிறோம்னா அந்த 3 விட்டமின்கள் ரொம்பவே முக்கியமானது. அதுல முதல் விட்டமின் என்னன்னா விட்டமின் டி தாங்க. சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் தான். 40 வயதிற்கு மேல மிகவும் குறைவாக காணப்படும் விட்டமின் என்ன தெரியுமா? அதுதாங்க விட்டமின் டி. இந்த விட்டமின் இல்லைன்னா எலும்பு பலவீனமாகும், மூட்டு வலி வரும், முதுகு வலி வரும், கால் வலி வரும், சோர்வு ஏற்படும், மன அழுத்தம் இவை எல்லாமே வர ஆரம்பிக்கும். விட்டமின் டி உடம்புல என்னென்ன வேலை செய்கிறது? நம்ம சாப்பிடும் கால்சியத்தை உடம்பு உறிஞ்சி கொள்றதுக்கு தேவையே விட்டமின் டி தான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கால் வலி வந்துருச்சு, கை வலி வந்துருச்சு, என்னுடைய உடல் ரொம்ப வீக் ஆயிருச்சு, இது கால்சியம் குறைபாடுனால தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்றாங்க. அது கரெக்டு தான். ஆனால் அந்த கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிடும்போது அந்த முழு ஊட்டச்சத்தையுமே உங்கள் உடல் விட்டமின் டி ரொம்பவே தேவைங்க. ஸோ விட்டமின் டி உங்கள் உடம்புக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு கால்சியம் நிறைந்த உணவுகளும் அதனுடைய முழுமையான சத்தை உறிஞ்சி உடலுக்கு கொடுக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கால்சியம் டேப்லெட் வாங்கி சாப்பிட்றாங்க, பால் குடிக்கிறாங்க. ஆனால் எது குடித்தாலும் பயனே இல்லை. விட்டமின் டி உங்கள் உடம்புல இல்லைன்னா அது எது சாப்பிட்டாலும், எவ்வளவு காஸ்ட்லியான உணவு சாப்பிட்டாலும் சரி, எவ்வளவு லிட்டராக நீங்கள் பால் குடித்தாலும் அந்த கால்சியம் உங்கள் உடலுக்கு கிடைக்காது. அதுக்கு விட்டமின் டி ரொம்பவே முக்கியம். விட்டமின் டி உங்கள் உடம்புல இருந்தால் தான் கால்சியம் சத்து உறிஞ்சப்படும். விட்டமின் டி உங்கள் உடம்புல குறைந்து இருந்தால் காட்டக்கூடிய அறிகுறிகளை பார்க்கலாம். அடிக்கடி உங்கள் உடலுக்கு உடல் வலி ஏற்படும், படிக்கட்டில் ஏற ரொம்ப சிரமப்படுவீங்க, காலை நேரத்தில் உங்கள் உடல் மொத்தமாகவே சோர்வாகவே இருக்கும், முடி உதிர்தல் பிரச்சனை ஏற்படும், மன அழுத்தம் ஏற்படும், தூக்கமின்மை ஏற்படும். விட்டமின் டி அதிகமாக உள்ள உணவுகளை பார்க்கலாம். முதல்ல முட்டை தாங்க. முட்டையோடைய மஞ்சள் கருவில் விட்டமின் டி இருக்குது. ஸோ முட்டை ஒரு சூப்பரான உணவு. மஞ்சள் கருவை நம்ம டெய்லி நம்ம வாரத்துக்கு ஒரு 3 நாள் எடுத்துக்கிறணும். விட்டமின் டி நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து மீன்க. மீனில் எல்லா மீனும் இல்லை, சார்டைன் மற்றும் சால்மன் மீன் இதில் விட்டமின் டி அதிகமாகவே இருக்குது. இந்த மீன்களை எடுத்துக்கலாம். அடுத்து 3வது பால் மற்றும் தயிர், இதெல்லாம் விட்டமின் டி இருக்குது. 4வது பார்க்கக்கூடிய ஒரு உணவு காளான். காளான்ல விட்டமின் டி அதிக அளவில் இருக்கு. அடுத்து 5வது காலையில சூரிய ஒளி தாங்க. காலையில நீங்க சூரிய ஒளியில ஒரு 20 நிமிஷம் இருந்தாவே போதும், உங்களுக்கு இயற்கையாகவே விட்டமின் டி உங்க உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது காலை வெயில் காலையில் 7லேருந்து 8 மணிக்குள்ளே கிடைக்கக்கூடிய அந்த வெயிலில் நீங்கள் நிற்கலாம், உட்காரலாம், இல்லை உட்கார்ந்து மூச்சு பயிற்சி செய்யலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே விட்டமின் டி கிடைக்கும்.
அடுத்து வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, விட்டமின் டிக்காக மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ மாத்திரை மருந்து சாப்பிட வேண்டாம். நம்ம சொன்ன இந்த உணவுகள எடுத்துக்கிட்டாவே போதும். அப்படி எடுக்க முடியாதவர்கள் நீங்க மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதிக அளவுல எடுக்காதீங்க. விட்டமின் மாத்திரை அதிகமா எடுத்தீங்கன்னா, சிறுநீரக பிரச்சனை வரலாம், கல்லீரல் பிரச்சனை, உடல்ல கால்சியம் அளவு அதிகரிக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாத்திரையை எடுக்கும் பொழுது நீங்க கவனமா எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய இரண்டாவது விட்டமின் என்னன்னா விட்டமின் B12 தாங்க. விட்டமின் B12 நரம்புகளுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விட்டமின் B12 நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமினா இருக்குது. 40 வயதிற்கு மேல விட்டமின் B12 குறைபாடு மிகவும் பொதுவான ஒரு பிரச்சனையா இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது. இந்த விட்டமின் B12 குறைஞ்சிச்சுன்னா கை கால் மரத்து போறது, மறதி, தலை சுற்றுதல், நரம்பு பலவீனம், சோர்வு, நடக்கும்போது தடுமாறுதல் போன்ற பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். விட்டமின் B12 உடம்புல என்னென்ன செய்யுதுன்னா, இது நரம்புகளை பாதுகாக்கிறது. மேலும் இது சிவப்பு ரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு பயன்படுது. மூளையோடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. நினைவு ஆற்றலை பாதுகாக்கிறதுக்கு இது முக்கியமா பயன்படுது. விட்டமின் B12 அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் என்னன்னா, முட்டையில அதிகமா இருக்குது. பால், தயிர், மீன், கோழி இறைச்சி இது எல்லாத்துலயுமே வந்து விட்டமின் B12 அதிகமா இருக்குது. ஸோ இது எல்லாமே நான்வெஜ் உணவா இருக்குது. சிலருக்கு வந்து நான்வெஜ் பிடிக்காது. அப்படி வெஜ் மட்டுமே சாப்பிட்றவங்க கண்டிப்பா விட்டமின் B12 குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதனால நீங்க உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்க போய் சப்ளிமெண்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அது மருந்து மாத்திரை எடுத்துக்கலாம். விட்டமின் B12 உங்க உடம்புல குறைஞ்சிச்சுன்னா என்னென்ன நடக்கும்ங்கிறத பார்த்தலாம். சிலருக்கு இத சாதாரண ஒரு சோர்வா நினைத்து கவனிக்கவே மாட்டாங்க. ஆனா நீண்ட நாட்களாவே விட்டமின் B12 குறைவாக இருந்தால் நிரந்தரமா நரம்பு ரொம்பவே சேதமடைய கூடலாம். அடுத்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய ஒரு விட்டமின் என்னன்னா விட்டமின் சி தாங்க. உடலின் பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விட்டமின் சி ரொம்பவே நமக்கு முக்கியம். 40 வயதிற்கு மேல நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் விட்டமின் சி ரொம்பவும் அவசியமானது. விட்டமின் சி என்ன செய்யுதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். தோலை இளமையா இருக்கிறதுக்கு பயன்படும். காயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை விரைவில் ஆற்றுறதுக்கு குணப்படுத்துறதுக்கு பயன்படும். இரத்த நாளங்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. விட்டமின் சி குறைஞ்சிச்சுன்னா ஈறுகள்ல ரத்தம் வரும், அடிக்கடி சளி பிடிக்கும், தோல் ரொம்பவே சோர்வா இருக்கும், காயம் ஆறதுக்கு தாமதமாகும், உடல் சோர்வாவே இருக்கும். விட்டமின் சி நிறைந்த உணவுகளை பார்க்கலாம். அதுல முதலாவது நெல்லிக்காய் விட்டமின் சியோடைய ராஜா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விட்டமின் சி ரிச்சா இருக்குது நெல்லிக்காயில. இரண்டாவது எலுமிச்சை, மூன்றாவது ஆரஞ்சு, நான்காவது கொய்யாப்பழம். பலருக்கும் தெரியாது கொய்யாப்பழத்துல விட்டமின் சி மிக அதிகமா இருக்குது என்று. கொய்யாப்பழத்துல அதிக அளவுல விட்டமின் சி இருக்குது. ஆப்பிளை விட சத்துக்கள் கொண்ட ஒரு பழம் கொய்யாப்பழம். ஐந்தாவது குடமிளகாய், பச்சை மிளகாய் இது எல்லாத்துலயுமே வந்து விட்டமின் சி அதிகமாவே இருக்கு. அதனால உணவுல வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள். 40 வயதிற்கு மேல கட்டாயம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை பார்க்கலாம். தினமும் 30 நிமிடம் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். போதுமான அளவு தண்ணீர் குடிங்க. ஒரு நாளைக்கு தேவையான 2.5 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறங்க. தூக்கம் 7 8 மணி நேரம் தூக்கணும், நல்லா தூங்கணும். அடுத்து சர்க்கரை அளவை வந்து குறைத்து கொள்ளுங்கள். அதாவது சுகர் ஒயிட் கலர்ல இருக்கல ஜீனி, அந்த ஜீனியை வந்து குறைச்சிக்கிறங்க. அடுத்து வருடத்திற்கு ஒரு முறை ரத்தம் வந்து பரிசோதனை செய்யும். விட்டமின் டி, விட்டமின் B12 அளவுகளை பரிசோதனை செய்தால் உடலுடைய நிலையை நீங்க முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, 40 வயதிற்கு மேல உடம்பு நமக்கு எதிரி இல்லை. அது நமக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல்ல நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு நல்ல உணவு, சரியான விட்டமின்கள் நிறைந்த உணவுகள், நல்ல தூக்கம், நல்ல ஒரு உடற்பயிற்சி இவையெல்லாம் தொடர்ந்து செய்தால் 60 வயதிலையும் சுறுசுறுப்பாக வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching.